இப்படி இப்படி வச்சுக்கிறாங்க கையை, இப்படி வச்சுட்டு இப்படின்றாங்க. அப்போ என்னென்னமோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இப்படின்றாங்க. இன்னும் இதெல்லாம் புதுசாக இருக்குது. நான் இதுவரைலாம் பார்த்ததில்ல. 25 வருஷமாக நம்ம பார்க்குறோம் இந்த அரசியலில். இதெல்லாம் தெரில. அனிருத்தையும் கூட வச்சுக்கலாம். அவர் இதெல்லாம் நல்லா பண்ணுவார். டிஎம்கே நீங்கள் தூக்க போகிறீங்க அப்படின்னு ஒரு நடிகை பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அன்சிகா மோட்வானி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், தமிழ் சரியாக வராது, ஆனால் பார்க்க அழகாக வடிவாக இருப்பாங்க. அவங்க நின்று டிஎம்கே நீங்கள் தோக்க போகிறீங்க, விஜய் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னா இதே கூட்டம் ஆன்னு கத்த மாட்டாங்களா? கூட்டம் இன்னும் கூட கொஞ்சம் பேர் வருவாங்க. அப்பா விஜய் உண்டியில் கூட அன்சிகா மோட்வானி வேறு கூட வருவாங்களா? இல்லை த்ரிஷா போகிறாங்க கூட, யாரோ ஒரு நடிகை, இல்லை இப்போ பாப்புலராக இருக்கிறாங்க நம்ம பூஜா ஹெக்டே, அவங்களே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களாம் நம்பி, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கூட்டம்னு பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் கூட்டம்னா அப்போ இதெல்லாம் என்னன்றதை நம்ம விளக்கம் சொல்கிறோம். ஐயா ஏஆர் ரஹ்மானுக்கும் இளையராஜாவுக்கும் தான் கூட்டம் வருது. இப்போவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போய் ஹவ் யூ அப்படின்னா அது லைக்ஸ் போடுறதுலேருந்து அந்த ஸ்டைலை பார்க்குறதுக்கு ஏங்கிற கூட்டம் இருக்க தான் செய்யுது. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் அரசியலை இவர்கள் இன்னும் அந்தளவுக்கு புரிஞ்சிக்கலன்றது தான் என்னோடய முதற்கட்ட பதிவு.